வணக்கம். தமிழகத்துல கரூர்ல வந்து ஒரு பெரும் துயரம் ஒண்ணு 2 நாட்களுக்கு முன்பாக வந்து நடந்தது. அதுவும் தாவேகா விஜய் அவர்களின் மாநாட்டுல, அவருடைய அந்த ரோட் ஷோல வந்து 41 நபர்கள் வந்து இறந்துட்டாங்க. அதற்கு வந்து முதல்ல வந்து வருத்தம் தெரிவிக்கிறோம். ஆழ்ந்த இரங்கல்கள். அந்த குடும்பத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டு வரணும் அப்படிங்கிறதையும், அது போக வந்து இன்னும் ஒரு 50க்கும் மேற்பட்டவங்க வந்து பாதிக்கப்பட்டுருக்காங்க. அவங்க மருத்துவமனையில இருக்காங்க. அவங்க மீண்டு வரணும். ஆ நல்ல ஒரு உடல் தகுதிய அவங்க அடையணும் அப்படிங்கிறது வந்து பிரார்த்திச்சுக்கிறோம். இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து பெரிய ஒரு விவாதப் பொருளா வந்து மாறிக்கிட்டு இருக்கு. இது எப்படிலாம் வந்து விவாதப் பொருளா மாறுது அப்படின்னா, 2 வகையில வந்து ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு விஜய் மீது வந்து குற்றம் சாட்டுறாங்க. விஜய் தான் இதுக்கு காரணம். தற்கொலை கூட்டங்கள வந்து வச்சுட்டு அவங்க வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ரசிகர் கூட்டம் தான். இருந்தும் வந்து இத வந்து கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில வந்து 2வது தரப்பு என்ன வந்து இங்க வந்து ஃபால்ட் அப்டின்னா, அரசு வந்து இங்க வந்து அதனுடைய அ என்ன சொல்றது? சட்டம் ஒழுங்கு, அது போக அந்த காவல்துறைய வச்சு அவங்க எப்படிலாம் வந்து இத வந்து கட்டுப்படுத்தி இருக்கலாமோ, அத வந்து அவங்க வந்து சரிவர பண்ணல அப்படிங்கிறத தான் பத்தி நான் வந்து பேசப் போறேன். எப்படிலாம் வந்து இந்த நிகழ்வுகள் நடக்காம தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறதுல அரசு தான் இங்க வந்து தவறு அப்படிங்கிறத வந்து நான் வந்து பேசுறேன். என்னுடைய நண்பர்களே ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் தான் காரணம். விஜய் ஒரு தற்குறி. அவனுக்கு அரசியல் தெரியல. அவனுடைய ரசிகர் கூட்டங்களுக்கும், அதுபோக தொண்டர் படைக்கும் வந்து இன்னும் வந்து அறிவுரை வந்து வழங்கல. அப்படி இப்படிங்கிறது. அவர் எல்லாமே அறிவுரையெல்லாம் வழங்குனாரு. ரசிகர்கள், தொண்டர்கள் அப்புட்ன்னா வந்து இந்த மாரியான ஒரு ஆரவாரத்துக்கு மத்தியில தான் வந்து இந்த கூட்டம் வந்து நடைபெறும். இந்த மாரியான கூட்டம் தான் இருக்குங்கிறது இதற்கு முன்னதாக நடந்த அ மற்ற பகுதிகள்ல நடந்த அந்த கூட்டத்த வச்சே வந்து அரசுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த காவல்துறைக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். ஆ இப்படி தெரிஞ்சிருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, காவல்துறை வந்து எப்படிலாம் இத வந்து கட்டுப்படுத்தியிருக்கலாம் அப்புட்ன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதிகள்ல கூட்டம் வந்து அளவுக்கு அதிகமா வந்து கூடிர்றாங்க அப்படிங்கிறது காவல்துறைக்கு தெரிய வந்துருது. அப்ப அவங்க எப்படி வந்து இந்த விஜயோட கேம்பெயினோட வண்டி வந்து போறதுக்கு அலோவ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்க அலோவ் பண்ணாம இந்த இடத்துல தான் நாங்க வந்து ஸ்டாப்பேஜ் நாங்க இந்த இடத்த விட்டு நீங்க வந்து நகலக்கூடாது. ஏன்னா வந்து அங்க வந்து மக்கள் வந்து ஆரவாரத்தோட இருக்காங்க. இந்த இடத்த நீங்க மையமா வச்சு இங்கிருந்து நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி உள்நுழைய விடாமலே ஒரு குறிப்பிட்ட தூரத்தின் இடைவெளியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க செட்டப் பண்ணுங்க. ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளியிலேயே நீங்க வந்து அதுக்கான அரேஞ்ச்மென்ட்ஸ் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அலோவ் பண்ணி, அதுக்கான கிராண்டியரான ஒரு இத வந்து அவங்க அலோவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலே, இந்த ஒரு விபத்து நடந்திருக்காதுங்கிறது தான் இங்க உண்மை. ஏன் அப்புட்ன்னா, மற்ற போராட்டங்கள்லாம் நம்மளும் பார்த்துருக்கோம். மெரினால நடந்த அந்த ஜல்லிக்கட்டு போராட்டமும் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து நடந்த பலவிதமான போராட்டங்கள்ல எப்படி வந்து காவல்துறை வந்து கட்டுப்பாடா நடத்தியிருக்காங்க. போராட்டங்கள் மட்டும் இல்லாம, பேரணிகள், ஊர்வலங்கள், திருவிழாக்கள்லலாம் எப்படி வந்து காவல்துறைய அதிகப்படுத்தி, அவங்க வந்து இத கட்டுப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்க வந்து திறன் மிக்கவர்கள் தான். ஆனா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அரசு அதிகாரிகளும் வந்து பார்த்தீங்கன்னா, சரிவர வந்து வேலை செய்யல அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அவங்க சரிவர வேலை செஞ்சிருந்தாங்கன்னா, விஜய வந்து ரோட் ஷோக்குள்ள அதாவது அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வரவிடாமலே அவங்க தடுத்திருக்கலாம். இவ்வளவு மக்கள் இருக்காங்க. இந்த கூட்டத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஆரவாரமா அவங்க வந்து உங்கள அணுகுறதுக்கும், உங்கள பார்க்கிறதுக்கும், உங்ககிட்ட நெருங்குறதுக்கும் அவங்க வருவாங்கங்கிறதே தெரியாத ஒரு அலுவலர்களும், ஒரு அதிகாரிகளும் வந்து எப்படி வந்து இங்க வந்து பணியில வந்து இருக்கிறாங்கங்கிறதே தெரியலையே. இத யாருமே சுட்டிக்காட்டவே மாட்டேங்கிறீங்க. இத சுட்டிக்காட்டணும்ல. அ அவருக்கு எப்படி தெரியும்? அவர் வந்து ரசிகர்கள பார்க்கிறதுக்கும், ரசிகர்கிட்ட அந்த தொண்டர்கள் கிட்ட வந்து எதிரணிய அதாவது ஆளும் கட்சிய பற்றி நம்ம வந்து குறை சொல்றோம். இந்த குறைய வந்து அவங்க கேட்கணும் அப்படின்னு நம்ம அந்த இடத்துக்கு போனா தான் வந்து அது வந்து முடியும் அப்படிங்கிற நோக்கத்துல அவங்க வந்து பயணம் பண்றாங்க. அந்த நிர்வாகத்தையும் வந்து சொல்றீங்க. அதாவது படிநிலைகள்ல இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள். அவங்க தான் இந்த இடத்துல வேணும். இந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் லைட் வந்து எங்களுக்கு வந்து இருக்கு. இல்லைன்னா முகம் தெரியாது. அது இதுன்னு சொன்னாங்கன்னா, அரேஞ்ச்மென்ட் பண்ணுங்கன்னு நீங்க வந்து கட்டுப்படுத்தி இருக்கணும். காவலர்கள், காவல் அதிகாரிகள் வந்து நீங்க கட்டுப்படுத்தியிருந்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல அரேஞ்ச்மென்ட் பண்றதுக்கு மிந்தி போனா ஒரு 1 மணி நேரம் வந்து ஆயிருக்கும். 1 மணி நேரத்துல வந்து இதெல்லாம் வந்து செயல்படுத்த முடியாதா என்ன? அ எவ்வளவோ விடயங்கள் வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டுப்படுத்தப்பட்டு, இந்த மாரியான பெரும் விபத்த வந்து தவிர்த்திருக்கலாம். இதெல்லாம் வந்து அரசு அதிகாரிகள், குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியரையும் வந்து குறை சொல்லலாம். அதுக்கு பணியாற்றிய ஐஜிலாம் இங்க இருந்தாங்கன்னு சொல்றாங்க. 500 காவலர்கள் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம். குறைந்தது ஒரு 30,000 நபர்கள் வந்து அந்த இடத்துல கூடியிருக்காங்க.
அது அளவுக்கு அதிகமாக போகுது. அளவுக்கு அதிகமாக போகும்போது வந்து குறிப்பிட்ட சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய மற்ற காவலர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, இதர பணியாளர்களையும் வந்து நியமிச்சு அந்த இடத்துல வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கணும். அது ஈடுபடாம விட்டுப்புட்டு வந்து வெறும் இவரை மட்டும் குற்றம் சாட்டினா வந்து எப்படி வந்து இது நியாயம் அப்படிங்கிறது தெரியல. இத வந்து கவனத்தில் கொள்ளணும். அரசு நியமிச்சிருக்கிற இந்த ஆணையமும் வந்து மக்கள்கிட்ட போய் வந்து இதெல்லாம் வந்து கேட்குறீங்க. எப்படி நடந்தது? இந்த விபத்த தவிர்த்துக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன? ஏன் நடந்தது? இப்படியெல்லாம் நீங்க விசாரிக்கிறீங்க. இதையும் நீங்க கருத்தில் கொள்ளணும். அரசு ஆளும் கட்சிக்கு மட்டும் வந்து பாதுகாப்பு பண்ணக்கூடாது. அதுல ஒரு நண்பர் வந்து என்ட்ட வந்து பேசியிருக்கிறாரு. என்னன்னா, அ அரசு பதவிகள்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும், மற்ற இதர எதிரணியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் ஒண்ணா? அப்படின்னு கேட்குறாங்க. மக்கள் தான் இங்க எஜமானர்கள். அவர்களுக்கு தான் பாதுகாப்பு பணியில் நீங்க ஈடுபடணும். இன்னைக்கு 39 பேர் செத்துட்டாங்கன்னு தான் அவங்க ஓடி வராங்க. இல்லைன்னா ஓடி வராம இருக்க மாட்டாங்க. அவங்க ஓடி வரதுக்கான காரணம் என்ன? மக்கள் இந்த மாரி பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. அப்ப நீங்க யாருக்கு பாதுகாப்பு பணியில ஈடுபடணும்? அந்த அரசியல்வாதிகளுக்கு மட்டும் நீங்க பாதுகாப்பு பணியில ஈடுபடக்கூடாது. நீங்க ஈடுபட வேண்டியது மக்களுக்காக. அப்ப பெருந்திரளா கூடக்கூடிய இந்த கூட்டத்த கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க எவ்வளவு நபர்கள, எவ்வளவு பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தியிருக்கணும்? எவ்வளவு பேர வந்து நீங்க நியமிச்சிருக்கணும்? அதுல நீங்க வந்து செயலிழந்துட்டீங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. இனி வரக்கூடிய காலங்கள்ல அடுத்தடுத்த கூட்டங்கள்ல இது மாரி நிகழ்வுகள் நடக்காம இருக்கிறதுக்கு தாவேகா கட்சியின் பொறுப்பாளர்கள் இன்னும் வந்து திறம்பட வந்து செயல்படணும். ஏன்னா அவங்களுடைய செயலிழப்பும் இங்க வந்து இருக்கு. அவங்களுடைய திறனும் வந்து இங்க வந்து செயல்படலை அப்படிங்கிறது தான். அவங்க வந்து சரிவர அவங்க வேலை செய்யலை அப்படிங்கிறதும் இங்க வந்து குற்றச்சாட்டு இருக்குது. அதையும் நம்ம கண்டிக்கணும். அது போக விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே மக்கள் முன்னாடி அவங்க வந்து இந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்கணும். இந்த மாதிரி நிகழ்வு வந்து நடந்துருச்சு. இதுக்கு நான் வந்து பொறுப்பேற்கிறேன், மன்னிப்பு கோருறேன், வருத்தம் தெரிவிக்கிறேன். மக்களுடன் தான் நான் இருக்க போறேன். இந்த மாதிரி நிகழ்வுகள் இனி வரும் காலங்களில் அசம்பாவிதங்கள் நடைபெறாது. அதற்கு நிர்வாகிகளும் தொண்டர்களும் வந்து பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருப்போங்கிறத வெளிப்படையாக அவங்க வந்து வீடியோவாவோ இல்லை வந்து ஒரு செய்தி சேனல் வாயிலாகவோ இல்லை அவங்களுடைய யூடியூப் சேனலே இருக்குது, அதில் கூட வந்து அவங்க வந்து வெளியிடணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோம். யார் மீதும் வந்து இங்கே குற்றம் சுமத்துறதுக்கு வந்து வரல. இப்படிலாம் செயலாற்றி இருந்தால் இந்த அசம்பாவிதம் நடக்காது அப்படிங்கிறத சொல்லுவேன்.